ஹாய், வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நம்ம வந்து ஐஸ்கிரீம் ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே வந்து விப்பிங் க்ரீம் வந்து 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு கப்பில் வந்து 3/4 கப். இங்கே வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். இங்கே ஸ்ட்ராபெரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பியூரி மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரியை வந்து மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமை வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கண்டென்ஸ்டு மில்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்வீட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா இதுக்கு மேலே வேண்டாம். நான் வந்து எனக்கு ஸ்வீட் வந்து பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேருங்க. எடுத்ததும் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும். அதனால தான். இப்போ வந்து மீதி பேலன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே ஸ்ட்ராபெரி பியூரியே நான் சேர்க்கறதுனால நான் ஃபுட் கலரும் இது எசன்ஸும் நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்க்காமலும் இது நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பேலன்ஸு மீதியும் வந்து நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஐஸ்கிரீம் வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பாக்ஸில் வந்து சேர்த்துக்கலாம்.
நான் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸு அப்புறம் வந்து இந்த ஜெல் கலரு இது எதுவுமே நான் சேர்க்கல. நம்ம ஸ்ட்ராபெரி பியூரி பண்ணோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் சேர்த்துருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் இங்கே வந்து ஸ்ட்ராபெரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கவர் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். 4லேருந்து 6 மணி நேரம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி ஒரு கவர் போட்டு நல்லா இதில் வந்து படுற மாதிரி மூடி கவர் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். 4லேருந்து 6 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுடைய ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்தால் அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் வந்து ஸ்பூனில் எடுக்கிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.